ஒரு சிறுவன் வீட்டில் மேஜையின் மீது சில பொருட்கள் இருந்தன. ஒரு புத்தகம், ஒரு பென்சில், ஒரு அழிப்பான் மற்றும் ஒரு கடிகாரம். அந்த இரவில் சிறுவன் தூங்கியதும் அந்த பொருட்கள் பேசத் தொடங்கின. புத்தகம் பெருமையாக சொன்னது, "என்னால்தான் குழந்தைகள் அறிவு பெறுகிறார்கள். என்னை விட முக்கியமான பொருள் இல்லை." பென்சில் உடனே சொன்னது, "நீ இல்லாமல் என்ன பயன்? என்னால்தான் அவர்கள் எழுதி கற்கிறார்கள்." அழிப்பான் சிரித்துக்கொண்டு, "நீங்கள் செய்த தவறுகளை சரிசெய்வது நான்தானே?" என்றது. கடிகாரம் மெதுவாக சொன்னது, "நீங்கள் எல்லோரும் நல்லவர்கள்தான், ஆனால் நேரமில்லாமல் எதுவும் நடக்காது." அவர்கள் யார் சிறந்தது என்று வாதாடத் தொடங்கினர். சத்தம் அதிகரித்தது. அப்போது மேஜையின் ஓரத்திலிருந்த பள்ளிப்பை பேசத் தொடங்கியது. "நீங்கள் எல்லோரும் ஒன்றாக இருந்தால்தான் அந்த சிறுவன் முன்னேற முடியும். ஒருவரில்லாமல் மற்றவர் முழுமையில்லை" என்றது. அதே நேரத்தில் சிறுவன் விழித்துக் கொண்டான். மறுநாள் தேர்விருந்ததால் அவன் படிக்கத் தொடங்கினான். அவன் முதலில் கடிகாரத்தை பார்த்து நேரம் ஒழுங்காக பயன்படுத்தினான். புத்தகத்தை திறந்து பாடத்தை படித்தான். பென்சிலால் எழுதி பயிற்சி செய்தான். தவறு வந்த இடங்களில் அழிப்பானால் சரி செய்தான். அனைத்தையும் முடித்தபின் அவற்றை எல்லாம் பள்ளிப்பையில் ஒழுங்காக வைத்தான். அப்போது பொருட்களெல்லாம் அமைதியாக இருந்தன. அவர்களுக்கு தங்கள் முக்கியத்துவம் புரிந்தது. யார் பெரியவர் யார் சிறியவர் என்று இல்லை, அனைவருக்கும் தங்களது இடம் இருந்தது. அடுத்த நாள் சிறுவன் தேர்வில் நல்ல மதிப்பெண் பெற்றான். நீதி: ஒவ்வொரு பொருளுக்கும் தனி மதிப்பு உண்டு. ஒற்றுமையும் ஒழுங்கும் இருந்தால் வெற்றி நிச்சயம்.